ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. சுக்கிர பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர். ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர். அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிர பகவான். அதனாலே ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவார். ஒன்று சூரியனுக்கு முன்னாடி, இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி. அதனால தான் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொய் ஜாதகம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும், புதனும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் புதன் ஒன்று அஸ்தங்கமாக இருக்கும், இல்லை வக்கரமாக இருக்கும், இல்லை சேர்ந்து இருப்பாங்க. டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி, துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி. அதனால் இவர் சந்தோஷத்தையும் கொடுப்பார், கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே. ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி, என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது. அப்போ இந்த சந்தோஷத்தை, சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும். பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது எதுக்குமே இது இல்லை, சூப்பராக போகும். அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி. பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கிரதசை தான் ஆரம்பம். குட்டி சுக்கிரன் இந்த 3 பேருக்குமே வாழ்க்கையில் எப்போவுமே ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அற்புதம். 26/11/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் 5/12/2025 வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். 5ஆம் பார்வையாக குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் 2 பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 26/11/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் குருவின் விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது குறுகிய காலம். ஏன் அப்படின்னா விசாகம் 4வது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும். மற்ற 3 பாதங்கள் துலாம் ராசியில் போயிடும். அதனால் இந்த விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது தான் 26, 27, 28 3 நாள் தான் அந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29/11/2025 முதல் 8/12/2025 வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9/12/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திர பாதங்கள் தான் 9 பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில் இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில். அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார். எப்படி இருந்தாலுமே சந்தோஷம் உண்டு. ஏன்னா 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப உத்வேகமாக இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக இந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு
சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். சரி, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? ஹிமகுந்தம் நாளாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். பார்கவம்னாலே வெள்ளி, சுக்கிர பகவான். சுக்கிர பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி. இந்த மிதுனம் அப்படின்னாலே மிருகசீரிஷம் 3, 4 ஆகிய 2 பாதங்கள். சரியா? அடுத்து திருவாதிரை உடைவிடையாத நட்சத்திரம் 4 பாதமும் அதில் தான். அடுத்தபடியாக புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள். புனர்பூசமும் உடப்பட்ட நட்சத்திரம் தான். ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உடப்பட்ட நட்சத்திரம் தான் நிறையா வரும். சில நட்சத்திரங்கள் தான் பார்த்திங்கன்னா அப்படியே உடைபடாத நட்சத்திரம். அந்த உடைபடாத நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனைகள் நிறையா இருந்தால் கூட சமாளிக்கிற ஒரு பக்குவம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு 2 ஆதிபத்தியம் உண்டு. எப்போவுமே எல்லா கிரகத்துக்கும் 2 ஆதிபத்தியம் உண்டு. அந்த 2 ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பஞ்சமாதிபதி, விரையாதிபதி. உங்களோட இதெல்லாம் எப்போவுமே உங்களோட குடும்பம், உங்களோட குழந்தைகள், கோவில், ஆன்மீகம் இதில் தான் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் இருப்பீங்க. இருந்தாலும் இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பீங்க. இது முக்கியமாக, பொழுதுபோக்கு முக்கியமான நீங்கள் இதுக்கு தான் முக்கியம் கொடுப்பீங்க. யாருக்கு? முதல்ல குழந்தைகளுக்கு. குழந்தைகளோட முன்னேற்றம், குழந்தைகளோட சந்தோஷம், குழந்தைகளுக்காக சில வேலைகள் எல்லாமே செய்வீங்க. அதுக்கெல்லாம் அந்த செலவு பண்ணுறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு இதை கொடுக்கறது பெரிய பாக்கியம், அற்புதமான ஒரு பாக்கியம். என்ன, ஏன்னா குழந்தைகளோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அந்த வகையில் சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். என்ன, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே. அப்போ குழந்தைகள் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்தாலும் சந்தோஷத்தை நிறையா கொடுத்தாங்க. அதனாலே கொஞ்சம் அதேமாரி கோவில்களுக்கெல்லாம் நிறைய டொனேட் பண்ணியிருக்கீங்க. நிறையா விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடிச்சிருக்கு. அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் ரைட். இப்போ இந்த சுக்கிர பகவான் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். வந்தோடனே அவர் 5/12/2025 குருவோட பார்வையை வாங்குறார். உத்தியோகத்தில் ஓரளவுக்கு சக்ஸஸாக பண்ணுவீங்க. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. நேரங்காலம் தெரியாமல் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும்? முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா டைம் பார்க்காம யார் வேலை செய்கிறாலோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும். ஏன்னா இப்போ 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நீங்கள் 20 மணி நேரம் உழைச்சி 4 மணி நேரம் தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு கெட்டு போயிடும். அதனால தான் அந்த உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம் அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. சரியா? அதேமாரி இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். கடன் வாங்குற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது சுக்கிர பகவான் சூரியனோட சேர்றாரு, புதனோட சேர்றாரு, அதெல்லாம் ரைட்டு. இருந்தாலும் கடன் சுமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக கரெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடன் விஷயத்தில். ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கு இப்போ நிறைய ஆப்பும் வந்துடுத்து, நிறைய பேர் ரெடியாகவும் இருக்காங்க. என்ன, சேலரி சர்டிஃபிகேட், சில பேர் அது கூட எனக்கு எந்த டாக்குமெண்ட்டும் வேணாம், ஆதார் மட்டும் கொடுங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தாச்சு. பட் கேர் எடுத்து வாங்கணும். கண்ட இடத்துல வாங்கிட்டு மாட்டிக்கக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக வாங்குகிற கடனையும் கரெக்டாக உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ரோகம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரி, இப்போ 26/11/2025 முதல் 28/11/2025 வரைக்கும் 7-10 அதிபதி குருவின் விசாகம் 4ஆம் பாதத்தில் வரார். இந்த 7-10 அதிபதி அப்படிங்கும்போதே ஜீவன விஷயமா சில செலவுகள் உங்களுக்கு சேரலாம். அதுமாதிரி வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் செலவுகள், உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லை மருத்துவ செலவு ஏதாவது ஒன்று அது செலவு பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இந்த 26, 27, 28 3 நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பரவாயில்லையா? அடுத்தபடியாக 29/11/2025 முதல் 8/12/2025 வரைக்கும் 8-9 அதிபதி, அதாவது அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் வரார். என்ன, சாதாரணமாக அனுஷம் நட்சத்திரம் ஒரு மகான் நட்சத்திரம்.
அப்போ அறிவு உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் பகைருண ரோகஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் வராருங்கும்போது சந்தோஷம் 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 சொல்லிட்டு என்ன ஜாலியாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து ஜாலியாக இருக்கிறது நல்லது. புரியுதா? ஏன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஜாலி அப்படின்னு சொல்லி கண்டதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உடம்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் தான் பாக்யாதிபதியோட நட்சத்திர சாரம். அப்படிங்கும்போது தந்தையாருக்காக சில மருத்துவ செலவுகளும் செய்யலாம், இல்லை தந்தையாரோட சந்தோஷத்துக்கும் சில செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக 9/12/2025 முதல் 20/12/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் சொத்து வாங்குகிற விஷயமா உங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கும் திங்கிங். இந்த இடத்துல ஒரு பிளாட்டு வருது, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வருது, இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கலாமா, இல்லை என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டம் போடுவீங்க. இந்த நேரத்தில் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக முடியும் இந்த காலகட்டம். ஏன்னா எல்லாமே உங்களோட ராசிநாதனோட இதில் வருது. அப்போ உங்களுக்கு அறிவுபூர்வமாக இந்த வேலையை எப்படி செஞ்சு எப்படி ஒரு லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இருக்கும். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு வரல, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே சமயம் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இன்ப சுற்றுலா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ வித்யாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீ வித்யாலட்சுமியே நமக. வித்யானாலே படிப்பு, கல்வி, அறிவு, என்ன வித்தை, வித்தைக்கு அதிபதி வித்யாலட்சுமி. ஆக ஓம் ஸ்ரீ வித்யாலட்சுமியே நமக. இதை தினம்தோறும் 11 தடவை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை 108 தடவை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ வித்யாலட்சுமியே நமக. இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 5/12 குடையாதிபதி, அதாவது பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பகைருண ரோகஸ்தானத்தில் இருந்தாலும் அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.